ஹாய் சொல்லு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை காலிசி கே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கும்பகோணத்துக்கு வந்திருக்கோங்க. கும்பகோணத்தில் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. த கிரேட் லிவிங் சோலா டெம்பிள் அப்படின்னு சொல்கிற அந்த 3 டெம்பிளில் இந்த கோவிலும் ஒன்றுங்க. இந்த கோவிலை கட்டினது யாருன்னா 2ஆம் ராஜராஜ சோழன். இந்த கோவில் கட்டப்பட்ட வருடம் 1150 வருடங்களுக்கு ஒட்டியும் வந்து இந்த கோவில் கட்டியிருக்காங்க. 2ஆம் ராஜராஜர் காலத்தில் இந்த கோவிலுக்கு வச்ச பெயர் பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரம். அதுதான் வந்து மருவி தாராசுரம்னு வந்து கூப்பிடுறோங்க. இந்த கோவிலின் சிற்பிகளின் கனவு கோவில்னு சொல்லலாங்க. நிறைய ஆர்கிடெக்சர் படிக்கிறவங்களுக்கு இந்த கோவில் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து விளங்குது. ஏன்னா இந்த கோவிலில் வந்து சிற்பக்கலை வந்து மிக நுணுக்கமான வேலைகள்லாம் வந்து எல்லாமே வந்து இந்த சிற்பக்கலை இந்த கோவிலில் வந்து இருக்குங்க. அவ்வளோ அழகான சிற்பக்கலை வந்து இங்கே வந்து இப்போ நாம் கோவிலுக்குள்ளே போகிறோம். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நந்தி சிலை இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேட் போட்டு இருக்கு பாருங்க. அது வந்து ஒரு இசை படிக்கட்டாங்க. ஒவ்வொரு படிக்கட்டும் ஒவ்வொரு இசை வருமாங்க. ஸோ இது வந்து இந்த கோவிலில் வந்து ரொம்பவே வந்து சிறப்பு மிக்கதாக வந்து இந்த கோவிலில் இருக்குங்க. இப்போ நாம் அடுத்ததாக வந்து கோவிலுக்குள்ளே போகிறோம். கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து இந்த கோவிலை பற்றினா இந்த கோவில் வந்து எப்போ கட்டினது, யாரால் கட்டப்பட்டதுன்ற ஹிஸ்ட்ரிலாம் வந்து நம்மளுக்கு வந்து கோவிலுக்கு வெளியிலே வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ தெரியாதவங்க இதை பற்றி வந்து நம்ம படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். இந்த கோவிலில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு இணையாக வந்து பெரிதாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து தஞ்சை பெரிய கோவில் வந்து ரொம்பவே வந்து உயரமான கோவிலுங்க. ஆனால் அந்தளவுக்கு வந்து இந்த கோவிலை வந்து உயரமாக வந்து கட்ட முடியல. ஏன்னா இந்த கோவிலோட மண் வளம் வந்து வண்டல் மண்ன்றதுனால பெரிய பாறையோ கற்களையோ வந்து தாங்க முடியாதுங்க. அதனால் வந்து இந்த கோவிலுக்கு வந்து மிக நுணுக்கமான கட்டிடக்கலையால் வந்து இந்த கோவிலுக்கு வந்து ஒரு தனித்துவமான ஒரு இதை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கோவிலோட ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து தூண்லையும் ஒவ்வொரு பாறைகளிலும் வந்து 1 அடியில் 5 அடியில் அந்த மாதிரி நிறைய சிலைகளை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாங்க இந்த கோவிலோட மிக சிறப்பம்சமான ஒரு கட்டிடக்கலைங்க. இந்த மொத்த கோவிலும் தேரோட வடிவத்தில் வந்து கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி கட்டிடக்கலை பாணியை வந்து கர கோவில்னு சொல்கிறாங்க. இந்த தேர் வந்து யானைகளையும் குதிரைகளையும் பூட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குங்க. இங்கே இருக்கிற ராஜகம்பீரர் திருமண்டபம் அப்படிங்கிற மகாமண்டபம் வந்து யானைகளாலும் குதிரைகளாலும் இழுத்து போகிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த யானைகளும் குதிரைகளும் அந்நியர் படையெடுப்பில் வந்து நிறைய சேதப்பட்டிருக்கு. அதை வந்து மறுபடியும் வந்து தொல்லியல் துறை வந்து மீட்டெடுத்து சரி பண்ணியிருக்காங்க. சிற்பக்கலையில் நுணுக்கங்களை சிற்பமாக எடுத்து வடிவமைச்சிருக்காங்க. தாராசுரம் கோவிலோட விமானம் வந்து தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், திருபுவனம் இந்த 3 கோவில் விமானமும் ஒரே மாதிரி சாயலில் இருக்குமாங்க. ஆனால் இந்த 3ல் இல்லாத நுணுக்கங்களை வந்து இந்த கோவில் தாராசுரத்தில் வந்து ரொம்பவே வந்து இந்த கட்டிடக்கலையில் வந்து செஞ்சுருப்பாங்க. புராண கதைப்படி வந்து இந்த கோவில் வந்து ஐராதீஸ்வரம் என்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா இந்திரனோட வெள்ளை யானை வந்து அதோட பெயர் வந்து ஐராவதம். அந்த யானையினோட சாபம் வந்து இந்த கோவிலில் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த கோவிலை வந்து ஐராவதீஸ்வரர்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்திய கட்டிடக்கலைக்கு ஒரு உதாரணமாக இந்த கோவிலை வந்து சொல்கிறாங்க. இந்த கோவிலில் வந்து நிறைய பேர் வந்து சுற்றி பார்க்க வந்தவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்தாங்க. ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. எங்களை மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து சுற்றி பார்க்க வந்திருந்தாங்க. நிறைய குழந்தைகள்லாம் வந்து ஒரு ஜாலியாக வந்து வந்திருந்தாங்க. ஸோ அங்கே இருந்த குதிரை யானையெல்லாம் வந்து தொட்டு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரியான யானை சிலைகள்லாம் வந்து அப்போவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்க்கறதுக்கே. தாராசுரம் கோவிலில் கல்லால் செய்யப்பட்டது அத்தனையும் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் செஞ்சதுங்க. அதன் பின்பு ஏற்பட்ட படையெடுப்பில் சில விஷயங்கள் வந்து சேதப்பட்டிருக்கு. அதை சரி கட்டும் போது மராத்தியர்களும் சரி நாயக்கர்களும் சரி அவங்க கட்டிடக்கலை பானையில் சுண்ணாம்பு கலவையுடன் சரி மற்ற சில பொருட்களையும் வைத்து மறுசீரமைப்பு செஞ்சுருக்காங்க.
தமிழ்நாட்டில் உள்ள நிறைய கோவில் வந்து இருக்குங்க. அதில் வந்து தூண்கள் வந்து ஏராளமாக இருக்குது. ஆனால் அந்த தூண்களில் இல்லாத மற்ற நிறைய விஷயங்கள் வந்து பல நுணுக்கமான வேலைகளும் சில கட்டிடக்கலை வந்து இந்த தூண்களில் வந்து செஞ்சுருக்காங்க. கோவிலில் வந்து மிகவும் ஆச்சரியப்படும் விஷயம் என்னன்னா, இந்த கோவில் கட்டியிருக்க இடம் வந்து ஒரு சமவெளி பகுதிங்க. இங்க பாறைகள் எதுவும் இருக்காது. இங்க ஒரு கல் வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரணுங்க. அதாவது சுத்தி உள்ள ஒரு சுத்தி உள்ள கரூர் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தாங்க கல் வரும். ஸோ அங்க இருந்து வந்து அங்க இருக்கிற பெரிய பெரிய கிரானைட்லாம் வந்து காவிரி ஆற்றுல வந்து படகு மூலயமா வந்து கற்கள் பெரிய பாறைகள்லாம் வந்து கொண்டு வரப்பட்டு இங்கே வந்து இவ்வளோ பெரிய கட்டிடக்கலை வந்து இங்கே வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து ஆச்சரியப்படும் விஷயமா வந்து இந்த கோவில் வந்து கோவிலை நாங்கள் ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். 6:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கோவில் வந்து ஒரு 8 o'clock போல் வந்து கோவில் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டோங்க. அதனால் வந்து நைட்டில் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயம்லாம் வந்து உங்ககிட்ட வந்து காட்டுறதுக்கு வந்து என்னால் முடியலை. இங்கே வந்து இன்னும் நிறைய சிறப்பம்சம் வந்து நிறைய சிற்பக்கலையெல்லாம் வந்து நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் இருக்குது. என்னால் வந்து அதையுமே சேர்த்து நான் வந்து நைட் டைமில் வந்து கவர் பண்ண முடியல. நாங்கள் ஓரளவுக்கு வந்து சுற்றி கோயிலை சுற்றி எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாமே வீடியோஸ்லாம் எடுத்து நாங்கள் ரொம்பவே வந்து ரொம்ப ஆச்சரியமாக வந்து எல்லாத்தையுமே பார்த்தோங்க. ஸோ ஃபுல்லாக கோவிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஸோ என்னால் வெளியில் வரைக்கும் உங்களுக்கு வந்து கோவிலை ஃபுல்லாகவுமே வந்து சுற்றி காமிச்சிருக்கேன். நீங்களும் வந்து நேரில் வந்து கண்டிப்பாக அந்த கோவிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபைனலாக நம்ம கோவிலை ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டோங்க. சுற்றி பார்த்துட்டு கோவில் வந்து 8 o'clockலாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ க்ளோசிங் டைம் வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோவிலை விட்டு வெளில வந்தாச்சுங்க. கோவிலுக்கு வெளில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க் இருக்குங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன். ஸோ அந்த பார்க்கில் வந்துட்டு என்னோடய குழந்தைய வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐயோ